டாக்டர் சஸ்டைனபிள் டயட்டுக்கும் கான்ஷியஸ் கிளைமேட் ஈட்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன டாக்டர்? டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இஸ் த சேம். ஹெல்தி ஈட்டிங் பேட்டர்ன் தான் பேஸ். ஓகேவா? அதில் வித்தியாசம்னு பெரிய அளவில் கிடையாது. பட் கிளைமேட் பேஸ்ட் ஈட்டிங்கில் they focus on environmental safety. நம்மளோட overall climatic condition, how it gets affected they are studying. நான் சொன்ன மாதிரி அந்த red meat eating அந்த இதை கம்மி பண்ணும்போது temperature which is increasing இல்லையா, overall climatic temperature அது 1.5 degree கம்மி ஆகுது. So that's a positive thing. Sustainable eating, how well we are able to sustain all this in a day-to-day life. அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா நம்ம நிறைய பேசுகிறோம் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிடுங்க, காய்கறி நிறைய சாப்பிடுங்கன்னு. ஆர் வி சஸ்டெய்னிங் இட்? நம்மளால் எவ்ரிடே நம்ம பேசுகிற விஷயத்த செய்ய முடியுதா? பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி பார்த்தோம்னா இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் இன்டேக், ஃப்ரூட் இன்டேக் இஸ் வெரி லெஸ் கம்பேர்ட் டு குளோபல். பர்சன்டேஜ் எவ்வளோ நம்ம சாப்பிட்றோன்றது தோ நம்மலாம் நிறைய வெஜிடேரியன் டயட் சாப்பிட்டாலும் கன்சம்ஷன் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா, எவ்வளோ நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோன்னு. அப்படி நம்ம குளோபல் இதில் பார்த்தோம்னா நம்ம சாப்பிட்றது ரொம்ப கம்மி. பழம், காய்கறி, நம்மளோட உற்பத்தியும் குறைவு, சாப்பிட்ற அளவும் குறைவு.